الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما صدق الله العلي العظيم. وعن عقبة بن عامر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن لربكم في أيام دهركم نفحات فتعرضوا لها لعله أن يصيبكم نفحة منها فلا تشكون بعدها أبدا رواه الطبراني أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய இணையற்ற அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி புகழ்ந்து இந்த குர்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தின் கருணையும் ஸலாமின் இறைவனும் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக பின்பற்றி நடந்த அன்னாரின் குடும்பத்தினர்கள் பரிசுத்த மனைவிமார்கள் தோழர்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் கியாமத் பரிபந்தம் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக மனிதர்கள் மீதிலும் உண்டாவதாக. உண்மைக்கு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைநேச செல்வர்களே, வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எம்மை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அந்த வல்லவன் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே பயந்து அடி நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அவ்வாறுகளுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுவாக வந்தியோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கள் எல்லாருடைய வாழ்நாளிலும் அவனை நெருங்குவதற்கும் அவருடைய பொருத்தத்தை அடைவதற்கும் அவருடைய சந்தோஷத்தை அடைவதற்கும் உண்டான பல வாய்ப்புகளை பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வாழ்நாளிலே ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பும் தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. தபரானி ஷரீஃபினுடைய ரிவாயத் அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன லிரப்பிக்கும் ஃபீ அய்யாமி தஹரிக்கும் நஃபஹாத். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்கள் எல்லாருக்கும் அவன் பக்கம் திரும்பக்கூடிய, அவன் பக்கம் மீளக்கூடிய, அவனுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய, அவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய, அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு சூழ்ந்து கொள்ளக்கூடிய சில காற்றுகளை அல்லாஹ் வீசச் செய்கிறான். சில காலங்களை, சில சந்தர்ப்பங்களை, சில நிலைமைகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏற்படுத்துகிறான். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபதஅர்ரது லஹா, அவைகளை நீங்கள் அடைந்து கொள்வீர்களானால் அடைந்து கொள்ளுங்கள், அதற்காகவே முயற்சி செய்யுங்கள். சொன்னார்கள், லஅல்லஹு அன் யுஸீபகும் நஃஹத்தும் மின்ஹா ஃபலா யஷ்கூன பஅதஹா அபதா. சொன்னார்கள், அதிலிருந்து ஒரு ரஹ்மத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்களாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்களாக இருந்தால், வாழ்நாளிலே ஒரு சந்தர்ப்பம் அப்படியாக கிடைக்குமாக இருந்தால், ஃபலா தஷ்கூன பஅதஹா அபதா, அதற்கு பின்னால் ஒரு காலம் துர்பாக்கியம் உங்களுக்கு ஏற்பட மாட்டாது. நீங்கள் துர்பாக்கியசாலிகளாக ஆகிவிட மாட்டீர்கள். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினுடைய அந்த காலங்களிலே, ரஹ்மத்தை அல்லாஹ் தரக்கூடிய நேரங்களிலே விசேஷ
அடிப்படையாக வைத்து மிக முக்கியமான இபாதத்துகள் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இந்த சங்கையான ஷஅபானினுடைய மாதத்தில் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை கொண்டு ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு மாதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பான சில அமல்களை கொண்டு குறிப்பான மாதங்களை சங்கைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் விட்டிருக்கக்கூடிய இந்த ஷஅபானினுடைய மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்புகள் நோற்பதன் மூலமாக இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானினுடைய மாதம் முழுக்கவும் நோன்புபடுத்தி இருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விட்டுவிட மாட்டார்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக இந்த ஷஅபானினுடைய மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கக்கூடிய பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தால் வாழ்நாளில் அவர்கள் அப்படி நோன்பு நோற்றிருந்தால் அது ஷஅபானும் ரமதானும் தான் என்பதாக ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஏன் ஷஅபானினுடைய மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும்? எங்களுடைய உள்ளங்களிலே கேள்விகள் எழும்புவது போன்று அன்றைய அந்த காலத்திலே சஹாபாக்களுக்கும் அப்படியாப்பட்ட ஒரு கேள்வி ஏற்பட்டது. நஸஈயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக வேண்டி இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும்? ஏன் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமான நோன்புகளை நோக்குவதற்கு 2 காரணங்களை சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், இந்த மாதம் கஃப்லத்தினுடைய மாதம், மறதியினுடைய மாதம். மக்கள் அடுத்த மாதம் ரமதான் வருகின்றது, ரமதானிலே நாங்கள் பசித்திருக்க வேண்டும், ரமதானிலே நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்காக, ரமதானிலே அமல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பராமுகமாக இந்த மாதத்தை ஓய்வாகவும் அப்படியே விட்டு விடுவார்கள். எதிர்வரக்கூடிய ரமதானை காரணமாக வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது மறதியினுடைய மாதம். எல்லா மக்களும் அமல்களை விட்டு மறந்து இருக்கக்கூடிய நேரம், அல்லது எதிர்வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் அமல்களிலே ஈடுபட இருக்கிறோம், இப்பொழுது கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வோம், இப்பொழுது கொஞ்சம் சாப்பிட்டுக் கொள்வோம், இப்பொழுது கொஞ்சம் உறங்கிக் கொள்வோம் என்று நினைக்கக்கூடிய இந்த காலத்திலே அமல்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது. அதனாலதான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் மஸ்ஜிதுக்குள்ளால இருந்து 4 கலிமா ஓதுறாரு, அவருக்கு ஒரு 100 நன்மை கிடைக்கும், ஒரு 200 நன்மை கிடைக்கும், ஒரு 1000 நன்மை கிடைக்கும். ஏதா மஸ்ஜித் அமலுக்கும் இபாதத்துக்கும் உரிய இடம். இங்க வந்து அவர் அதைதான் செய்ய வேண்டும். அதே ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்னு ஹிப்பானினுடைய ரிவாயத், ஒரு மனிதர் பஜாரில் இருந்து, தன்னுடைய வியாபாரத்தில் இருந்து, தன்னுடைய கொடுக்கல் வாங்கலோடு இருந்து, அந்த இடம் கஃப்லத் மறதியினுடைய இடம். அங்க போனா அவருடைய சிந்தனை எப்படி சாமான் வைக்கிறது, எப்படி சாமான் எடுக்கிறது, எனக்கு தர வேண்டியவர்கள் எப்படி கேட்டு எடுக்கிறது, நான் கொடுக்க வேண்டியவர்களுக்கு எப்படி கொடுக்கிறது என்ற சிந்தனை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதர் இந்த 4ஆம் கலிமாவை சில வார்த்தைகள் கூடுதல் குறைவாக ரிவாயாக்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஓதுவார் என்றா ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அவருக்கு 10 லட்சம் நன்மைகள் கிடைக்கும். 1 மில்லியன் 10 லட்சம் நன்மைகள். சுப்ஹானல்லாஹ். ஏன்? அது கஃப்லத் மறதியினுடைய இடம். அங்கிருந்து இந்த zikr ஞாபகம் வருகிறது, இந்த zikரை செய்கிறார். இப்னு ஹிப்பானினுடைய சஹீஹான ரிவாயத் 10 லட்சம் நன்மைகள் மட்டுமல்ல, 10 லட்சங்கள் அந்தஸ்துகள், தரஜாத்துகள் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது, 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே எனவே இந்த மாதத்திலே நோன்பு நோற்பதற்கு அவ்வளவு உயர்ந்த ஒரு இடம் இருக்கின்றது. நபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி காட்டிவிட்டு இரண்டாவது காரணத்தை சொன்னார்கள். இந்த மாதத்திலே அமல்கள் மொத்தமாக அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய அமல்கள், அவன் வருடம் முழுக்க செஞ்ச அமல்கள் ஒரே அடியாக இந்த ஷஅபானினுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅன உஹிப்பு அன் தர்ஃபஅ அமாலி இலா அல்லாஹி வஅன ஸாயிம். நான் ஏழு அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படக்கூடிய அந்த நேரத்திலே நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை சில அமல்களை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். ரமதான் வருவதற்கு முன்னாலேயே அமல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஹாஃபிஸ் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹம்பலி மذஹபை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு முஹத்திஸ், மிக முக்கியமான ஒரு இமாம். இவர்கள் இந்த இரண்டு காரணங்களுடன் சேர்த்து மூன்றாவது ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள். ஒரு வேலையை செய்வதற்கு முன்னால் அதற்கு பயிற்சி, ஒரு மனிதன் பயிற்சிவிக்கப்படுவதை போன்று, ஒரு மனிதன் பயிற்சி எடுப்பதை போன்று, ட்ரைனிங் எடுப்பதை போன்று இந்த ரமலானுக்கு முன்னால் ஒரு மனிதன் குர்ஆனை திறக்க வேண்டும், அமல்களிலே ஈடுபட வேண்டும், இபாதத்திலே மும்முரமாக ஈடுபட வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானினுடைய மாதத்திலே இருந்து இவைகளை ஆரம்பித்தார்கள் என்பதாக அவர்கள் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, முன்னால் வாழ்ந்தவர்கள், பெரியார்கள், சஹாபாக்கள் அமல்களினுடைய அந்த ஆரம்பத்தை ஷஅபானில் இருந்து ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அஹ்னஃப் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான தாபிஈன்களிலே ஒருவர், மிக பெரும் தாபிஈன்களிலே ஒருவர், இவர் சொல்கிறார், இந்த மாதத்துக்கு, ஷஅபானினுடைய மாதத்துக்கு எங்களிடத்திலே ஒரு பெயர் இருக்கின்றது. அந்த பெயர் என்னன்னு சொன்னால் இது ஷஹ்ருல் குர்ஆ, காரிமார்கள், குர்ஆனை ஓதக்கூடியவர்களுடைய மாதம். அன்பான சகோதரர்களே, எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கின்றது, ரமதானிலே இத்தனை குர்ஆன்களை ஓதி முடிக்க வேண்டும், இதனை செய்ய வேண்டும், அதனை செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்பொழுது குர்ஆனை தூக்காதவர், இப்பொழுது குர்ஆனை சுமக்காதவர், அவர் ரமதானினுடைய ஆரம்ப பகுதியிலே அவருக்கு குர்ஆனை சுமக்க முடியாமல் சென்றுவிடும். எனவே சொன்னார்கள், நாங்கள் ஷஅபானினுடைய மாதத்திலிருந்து குர்ஆன் திலாவத்தை ஆரம்பிச்சிருவோம். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா சொல்றாங்க, எங்களோட பஜார்கள்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவங்களோட கடைகளை மூடிவிட்டு இந்த ஷஅபானினுடைய மாதத்திலே குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவார்கள். அதனால நாங்கள் மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும் குர்ஆன் ஓதுவதிலே. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அன்பான சகோதரர்களே, இப்பொழுதிலிருந்து குர்ஆனினுடைய திலாவத்தை கொண்டு நோன்புகள் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நோற்றிருக்க வேண்டும். அதற்கான சட்டங்களை உலமாக்களிடத்திலே கேட்டு இந்த பிந்திய காலப்பகுதியிலே எப்படி நோன்பு பிடிக்கிறது, எந்த நோன்புகளை பிடிக்க முடியும் என்ற அடிப்படையிலே இந்த ஷஅபானினுடைய மாதத்தை நாங்கள் கழிப்பதோடு இன்னும் ஒரு 10 தினங்களிலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ரமதானினுடைய சங்கையான மாதத்தை அடைய இருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானினுடைய மாதத்தையும் சில அமல்களை கொண்டு, குறிப்பாக விசேஷமாக சில அமல்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானையும் ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். ரமதானினுடைய மாதத்திலே அதிகமான நேரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியமான அமல்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் செய்த அந்த அமல்களை நாங்கள் இந்த ரமதானிலே செய்வோமாக இருந்தால் அன்பான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கைக்கு மாற்றத்துக்குரிய ஒரு ரமதானாக இந்த ரமதான் மாறிவிடும். எங்களோட சிக்கல்களை, பிரச்சனைகளை, துன்பங்களை நீக்கக்கூடிய ரமதானாக, எங்களுடைய பலகீனங்களை ஒரு பலமாக மாற்றக்கூடிய ரமதானாக, எங்களோட அறிவுகளை, எங்களோட இழப்புகளை பாதுகாப்பாக ஆக்கக்கூடிய ஒரு ரமதானாக இந்த ரமதான் ஆக்கிவிடும். அன்பான சகோதரர்களே, அதிலே மிக விசேஷமான அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கம் கியாமுல் லைல். அன்பான சகோதரர்களே, கியாமுல் லைல் என்று சொல்லும் பொழுது நான் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பெரும்பாலும் தராவீஹினுடைய கவனம் பெரும்பாலானவர்களால் செலுத்தப்படுகின்றது. அன்பான சகோதரர்களே,
அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இந்த தராவீஹினுடைய தொழுகை இதனை நான் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறேன். இன்னொரு ரிவாயத்திலே அல்லாஹ்விடத்தில் இருந்து இது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, 3 நேரங்களை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் இந்த ரமதான் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு ரமதானாக வாழ்நாளிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய மிக வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரமதானாக இந்த ரமதான் மாறிவிடும். அந்த அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, சஹர் நேரத்துக்கு எழுப்பி சாப்பிடுவதை இஸ்லாம் சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, சஹர் என்ற ஒரு நேரத்தை ஏற்படுத்தி அந்த நேரத்திலே எல்லாரும் கண் விழிக்கணும் என்பதற்காக வேண்டி இது சுன்னத்தாக ஆக்கப்பட்டுச்சு. அன்பான சகோதரர்களே, பரிதாபம் நானும் நீங்களும் வெறுமனை சாப்பிடுவதிலே எங்களுடைய வயிறை நிரப்புவதிலே கவனம் செலுத்துகிறோமே தவிர அந்த நேரத்திலே ரப்புடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு செய்யக்கூடிய கவனக்குறைவு மிகவும் மோசமான எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு கெடுதியாக அமைந்து விடுகிறது. அன்பான சகோதரர்களே, அந்த நேரத்திலே அதானுக்கு 1 மணித்தியாலத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நேரத்தினுடைய சிறப்பு இருக்கின்றதே, அதை தனிச்சிறப்பு வாய்ந்தது. அல்லாஹ் அனுபவித்த அந்த தஹஜ்ஜுடைய கடைசி நேரத்திலே அடியார்களுக்கு நெருக்கமாக வந்து அல்லாஹ் கேட்கிறான், ஏதாவது தேவையுடையவர்கள் இருக்கிறீர்களா? நான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறேன், உங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி தருகிறேன், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். எத்தனை பிரச்சனைகளை மனதிலே சுமந்து கொண்டு அதனை வெளிப்படுத்துவதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பொருளாதாரத்தினுடைய பிரச்சனை எல்லாத்துக்கிட்டும் சில நேரம் வாய் திறந்து பல பேர்கிட்ட சொல்லி விடுகிறோம். அன்பான சகோதரர்களே, வாழ்நாளிலே ஒரு நாளாவது தஹஜ்ஜுடைய நேரத்திலே யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது, எங்க குடும்ப நாங்களுடைய நிலைமை இப்படி இருக்கின்றது, கடன் சுமை எனக்கு இப்படி இருக்கின்றது, எங்க தொழிலினுடைய நிலைமை இப்படி இருக்கின்றது என்று அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்திருக்கிறோமா? குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவியினுடைய பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பிரச்சனை, நோயினுடைய பிரச்சனை, வயது வந்தும் இன்னும் திருமணம் முடித்துக் கொள்ளாத, திருமணம் முடித்து கொடுக்க முடியாத பெண்களை வீட்டிலே வைத்துக் கொண்டு, மகன்மார்களை வீட்டிலே வைத்துக் கொண்டு இத்தனை சிக்கல்களை மனதிலே வைத்துக் கொண்டு சொல்ல ஆள் இல்லாமல் தவிக்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், எல்லா பிரச்சனையும் என்னிடத்திலே சொல்லுங்கள், நான் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறேன் என்கிறான். இது இரவு நேரத்தில் எழுப்பி வணக்கம் செய்வதற்கு இது இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய அடியார்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களுடைய வணக்கம் என்பதாக, அவர்களுடைய வணக்கம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சூரா ஃபுர்கானினுடைய கடைசி ஐந்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா என்று ஆரம்பித்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்கள் இரவுல தஹஜ்ஜுடைய அந்த நேரத்துல எல்லா மக்களும் தூங்கக்கூடிய நேரம், எல்லா மக்களும் மனதிலே இருக்கக்கூடிய நேரம், தன்னை படைத்தவருடன் சுஜூதிலே இருந்து நின்றவர்களாக, ருக்கு செய்தவர்களாக, தொழுகையிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வுடன் முனாஜாத் செய்வார்கள். அல்லாஹ் அடையாளத்தை சொல்லித் தருகிறான். முஃமின்களுடைய பண்பு இன்னைக்கு எத்தனை பேரோட தனியாக பேசுகிறோம்? இன்னைக்கு காலையில் இருந்து இரவு உறங்கும் வரைக்கும் எங்களை தொலைபேசி எடுத்து பாருங்க. நான் ஒவ்வொருத்தரோட பேசின நேரங்கள்ல அன்பான சகோதரர்களே, இவ்வளவு படைப்பியங்களோட பேசியிருக்கிறோம். படைப்பினருடன் இன்றைய தினம் எத்தனை மணித்தியாலங்களை நான் பேசியிருக்கிறேன். முஹாசபா செய்ய வேண்டும், சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களுடைய பண்பு அவர்கள் இரவிலே எழுப்பி வணக்கம் செய்து அவர்கள் அதிலே சொல்வார்கள், ரப்பனா ஸரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், பயந்தவர்களாக அழுதவர்களாக சொல்வார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு. அருமையான சகோதரர்களே, இது முஃமின்களுடைய மிக முக்கியமான பண்பாக இருக்கின்றது. இது துனியாவினுடைய நலவுகளையும்
மௌத்துக்கு பின்னால் மறுமையினுடைய நலவுகளையும் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மிக முக்கியமான அமலாக இருக்கின்றது. இரவு நேரங்களை ஹயாத்தாக்குவோம். முஸ்லிம் ஷரீஃபினுடைய ரிவாயத் அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஃபில் லைலி லஸாஅத்தன், ஒவ்வொரு இரவிலும் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய துஆவும் அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் அந்த நேரம் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லுவோம், பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லுவோம். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய அதாவது சோகங்களை களைந்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிட்டும். அடுத்தது மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கான கூலிகளை கொடுக்க இருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், ததஜாஃபூஹும் அனில் மதாஜிபி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. யார் இரவினுடைய படுக்கையிலே இருந்து எழும்பி தனிமையாக அல்லாஹ்வுடன் முனாஜாத் செய்து அந்த அல்லாஹ்வினுடைய பயம் அவர்களை படுக்கையில் இருந்து ஒதுக்குகின்றது, எழுப்பச் செய்கின்றது, அல்லாஹ்வுடன் பேசுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஅலமு நஃப்ஸும், எந்த ஆத்மாவும் அறியாத, எந்த ஆத்மாவுக்கும் தெரியாத, யாரினுடைய சிந்தனையிலும் ஏற்படாத உயர்தரமான சுவர்க்கத்தை நாங்கள் அவருக்கு வைத்திருக்கிறோம். சஹீஹான ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அஹ்மத் தபரானி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு 3 அமல்களை சொன்னார்கள், அதிலே ஒன்று இந்த இரவு நேர தொழுகை. யாரு தஹஜ்ஜுதிலே அல்லாஹ்வுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்திலே சில அறைகளை, சில மாளிகைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யுரா ظاهرها من باطنها وباطنها من ظاهرها, உள்ளே இருந்து வெளியில் தெரியக்கூடிய, வெளியில் இருந்து உள்ளே தெரியக்கூடிய கண்ணாடி போன்ற பார்ப்பதற்கு மனரம்யமான சுவர்க்கத்தினுடைய மாளிகைகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். இரவிலே எழுப்பி தொடரக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். அன்பான சகோதரர்களே, இந்த இரவு வணக்கம் நாம் துனியாவினுடைய எத்தனையோ விஷயங்களை படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், டிகிரிகளை முடித்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இது தவறல்ல. ஆனால் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை கடன். இன்னைக்கு ஒரு பாடசாலைக்கு போற பிள்ளைகிட்ட கால கடன் என்னன்னு கேட்டா, இந்த கால கடனை நான் சொல்லவில்லை, பல்ல தீர்ப்பது, முகத்தை கழுவுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை கடன் எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்தது போன்று, அவர்களுடைய தஹஜ்ஜத்தை போன்று வாழ்நாளிலே ஒரு தடவை சரி செய்திருப்போமா? அம்மா சொல்லுகிறார்களே, செய்திருப்பது ஒரு பக்கம் இருக்க, யார சரி ஒரு ஆலிம் அணுகி, உலமாக்கள் அணுகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்தில் எழுப்பினதோட அவர்கள் தஹஜ்ஜத்தினுடைய வணக்கம் எப்படி இருந்துச்சு என்பதை நாங்கள் படித்திருக்கிறோமா? அம்மா சொல்லுகிறார்களே, எவ்வளவு பெரிய கஷ்டம். முஸ்லிம் ஷரீஃபினுடைய ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இரவு தூங்கக்கூடிய நேரம் அவர் தஹஜ்ஜுடைய நிய்யத்துடன் உறங்க வேண்டும். தஹஜ்ஜுக்கு எழுத வேண்டிய முழு ஏற்பாடுகளும் ஒரு மனிதர் தூங்கினாரே அவருக்கு கண் விழி, அவருடைய கண் விழிக்கவில்லை, அவர் எழுப்பவில்லை, அவருக்கு தூக்கம் நிகழ்த்து விட்டது. முஸ்லிம் ஷரீஃபினுடைய ரிவாயத் தஹஜ்ஜுடைய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். முதலாவது தஹஜ்ஜுடைய நிய்யத்துடன் உறங்க வேண்டும். இதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்து எழுப்பும் பொழுது எப்பொழுதும் தன்னுடைய கண்ணை கசக்கியவர்களாக, தன்னுடைய கண்ணை விட்டும் தூக்கத்தை நீக்கியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்புவார்கள் என்பதை ரிவாயாத்களிலே பதிவு செய்யப்படுகின்றது. அன்பான சகோதரர்களே, அதனைத் தொடர்ந்து சுன்னத்தான துஆக்கள் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா, மரணத்துக்கு பின்னால் சிறு தூக்கம், எங்களுடைய அதாவது தூக்கம் அது சிறு மரணம். அன்பான சகோதரர்களே, அதற்கு பின்னால் எங்களுக்கு உயிர் தந்து எழுப்பிய அந்த படுக்கையிலே எங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் என்றால் எங்களுடைய நிலைமைகள் என்ன? அன்பான சகோதரர்களே, எங்களுடைய தௌபாவுடைய இஸ்திக்ஃபாரினுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்பல் கண் விழிக்க செய்தான், அவனுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு இன்னொரு துஆவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி, இந்த படுக்கையிலிருந்து என்னை அப்படியே படுக்கையிலே படுக்கக்கூடிய ஒரு நோயாளியாக ஆக்கி விடாமல் எனக்கு ஆரோக்கியத்தை தந்து இந்த படுக்கையிலே இருந்து என்னை எழுப்பாட்டிய அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். வலத அலைய ரூஹி, ரூஹை எனக்கு மீட்டு தந்த அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஓஹதினி பிதிக்ரி, நான் எழும்பக்கூடிய நேரம் என்னை ஒரு முஷ்ரிக்காக, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக ஆக்கி விடாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே
முக்கியமான துஆ. அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தொடர்ந்து மிஸ்வாக் செய்வார்கள். மிஸ்வாக் செய்யக்கூடிய பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, எங்களோட பிரஷ் அது மிஸ்வாக் ஆகாது. எனவே நாங்கள் மிஸ்வாக்கினுடைய ஒரு குச்சியை அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, எத்தனையோ சொந்தமான சாமான்களை வைத்திருக்கிறோம். அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒரு சுன்னா மிஸ்வாக் அது எங்ககிட்ட இல்லைன்னா நாங்கள் நஷ்டவாளிகள். அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் மிஸ்வாக் செய்து அழகாக வுது செய்துவிட்டு சூரா ஆல இம்ரானினுடைய கடைசி 10 ஆயத்துகளை அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, ரிவாயாத்திலே வருகின்றது, யார் தஹஜ்ஜுடைய நேரத்திலே இந்த துஆவை ஓதுகிறாரோ ஒரு காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போன்று அந்த மனிதனுடைய பாவங்கள் உதிர்கின்றது என்பதை அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, இதுபோன்று அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வேண்டி வந்து விட்டார்கள் என்றால் அபூ தாவூத் ஷரீஃபினுடைய ரிவாயத். அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, இதை மாத்திரம் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தஹஜ்ஜுடைய எங்களது தஹஜ்ஜத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதை போன்று குறைஞ்சது இப்ப இருந்து சரி பழகுவோம், இந்த ரமலான்ல சரி தொழுவோம். அபூ தாவூத் ஷரீஃபினுடைய ரிவாயத், அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆக்களுக்கு எல்லாம் பின்னால் அவர்கள் தொழக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள் என்றால் அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, அவர்கள் 10 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். 10 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். 10 தடவை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வார்கள். 10 தடவைகள் சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று சொல்வார்கள். 10 தடவைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வார்கள். 10 தடவைகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வார்கள். அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, இதற்கு மேலால் மிக முக்கியமான ஒரு துஆவை அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்திலே கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் தீகித் துன்யா வ தீகி யௌமில் கியாமா. யா அல்லாஹ், இந்த துன்யாவினுடைய சிரமங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் சகோதரர்களே, அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்டார்கள் என்றால் நாங்கள் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் கூட இருக்கிறோம், நாங்கள் இதனை கேட்பதற்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு தகுதியானவர்கள். சொல்வார்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த சிக்கல்களை, பிரச்சனைகளை, இந்த நெருக்கடியிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துன்யாவினுடைய சிக்கல் மாத்திரமல்ல, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை, அதனுடைய சிக்கல் பிரச்சனைகளை விட்டும் யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அந்த துஆவை அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய வழக்கமுடையவராக இருந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, இன்னும் பல துஆக்கள் புகாரி ஷரீஃபிலே வருகிறது. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கையுஸ் ஸமாவாதி வல் அர்த் வ லக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்த் என்ற ஒரு நீளமான துஆ. அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை ஓதக்கூடிய வழக்கம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரகாத்கள் லேசான 2 ரகாத்களை தொழுதுவிட்டு இது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கத்தை பற்றி சொல்லுங்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், சரியான ஆளுகிட்ட தான் நீங்க கேட்டிருக்கிறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஹஜ்ஜுடைய முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, நான் நீங்கள் உள்ளத்திலே கையை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு 30 வருடமாகிவிட்டது, 40 வருடமாகிவிட்டது, 60 வருடங்கள் வாழ்ந்துவிட்டேன். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலை கடன்களை போன்று என்னுடைய வாழ்நாளிலே ஒரு தடவையாவது நான் செயல்பட்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான சகோதரர்களே இருக்கிறார்களே, சிந்திப்பதுடன் விட்டுவிடுவதல்ல, மாற்றமாக இந்த ரமலானிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இந்த ரமலானில் இருந்து நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இந்த இரவினுடைய வணக்கத்தை நானும் நீங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவல்லாத இன்னும் பல அமல்களை அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக, அதாவது இஃப்தாரினுடைய நேரத்தை துஆக்களிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள், ஸதகாவினுடைய அமல்களிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள், இஃதிகாஃபினுடைய அமல்கள் இருக்கிறது, இப்படி பலதரப்பட்ட அமல்கள் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விடயம் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுகையுடைய முறைகளை உலமாக்களை அணுகி படித்து அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹினுடைய தஹஜ்ஜத்தை போன்று தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியாப்பட்ட சிறப்பான உயர்ந்த மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. நாங்கள் அறிந்து அறியாமல் தெரியாமல் செய்த சில விதமான பாவங்களை மன்னித்தருவாயாக. அல்லாஹ் ஷஅபானுடைய மாதத்தை எங்களுக்கு வரக்கச் செய்து உயர்தரமான ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானினை பெற்று வந்த எங்களுடைய கண்ணியமான பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உற்றார்கள், உறவினர்கள், மனைமக்கள், குழந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களுக்கு ஒழுக்கம் கற்பித்த உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உலக முஸ்லிம்களுக்கும் நிம்மதியான, சந்தோஷமான, சுபீட்சமான வாழ்க்கையை கொடுத்தருவாயாக.
முஸ்லிம்களாக வாழச் செய்வாயாக, முஸ்லிம்களை தலைமையோடு வாழச் செய்வாயாக. எதிர்த்து வரக்கூடிய ரமலானை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அமல்களை கொண்டு இபாதத்துகளை கொண்டு உன்னுடைய கருத்தத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கிடுவாயாக. தௌபாவை நசீபாக்கிடுவாயாக, தக்வாவை நசீபாக்கிடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா